ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ரோஹின் ப்ரோ பிளேயர் கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் எபிசோட் 22 3 தெரில. அதுதான் நம்ம இந்த வீடியோ இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. ஸோ நம்ம இப்போ கேம்குள்ளே வந்தாச்சு. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தாலாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க கைஸ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படி பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதோட பார்ட் 3 or 4 அதான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வீடு கட்டுற அளப்பிற தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடு வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஜன்னல் வைக்கணும். அதுக்கு தான் இப்போ நம்ம ரெடி பண்ணோம். ஜன்னல் வந்து மேலே, அப்புறம் வந்து இங்கிட்டு வந்து நேராக இழுத்து கட்டணும். ஆமாம், ஓகே. ஸோ நம்ம இப்போ வந்து 1 செகண்ட் நான் வீட்டை போய் ஸ்டோன் கொலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். 5 hours later. நானும் ஃபைனலி வந்து இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்தானே இப்போ கட்டுவோம். இப்போ தான் நிறையா கல் இருக்குது. 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட கட்டிக்கிட்டே இருக்கேன். ஃபைனலி நானும் இந்த சைட்டெல்லாம் கட்டி முடிச்சிட்டேன். இந்த சைட்டெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து சைட்டில் ரொம்ப நல்ல வேலை ஜஸ்ட்டில் பொழைச்சிக்கிட்டேன். போய் சேன்ட்டேன் நினச்சேன். அப்படியே வானத்தையே பார்த்துட்டு போயிட்டேன். அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தேன். நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படி கேட்டீங்கன்னா அளப்புறம் ஸ்டார்டிங் ஃப்ரான் அளப்புறம் மேலே ஏறுது ஃப்ரான் அப்படின்ற மாதிரி மேலே தான் ஏறிட்டுருக்கோம். மேலே ஏறியாச்சு. மேலே ஏறிட்டுது. அப்புறம் பின்னால் ஓட்டை இருக்குது. மரதா தம்பி. ஓகே, ஸோ என் பூவை எடுத்து வச்சுருக்கேன். என்ன ஒரு அருவாளித்தனம். ஓகே, ஸோ இப்போ 1 2 3 4 இப்படி வச்சிடலாமா, இல்லை டெக்கரேட்டிவாக இதை வச்சிடலாமா? இங்கிட்டே ரொம்ப குழப்படியாக இருக்குது. அப்படியெல்லாம் சொல்ல வேண்டாம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியே வீடு கட்டுவோம். என்னங்க சொல்கிறீங்க நண்பர்களே? நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் நண்பர்களே. கண்டவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தான் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துதான் சரித்திரமே இல்லை. நான் ஏன்டா பூமர் பேசிகிட்டு இருக்கேன்? அடியம்மா, பூமர் வீடியோ பார்த்து பூமர் ஆகிட்டேனே. அட பாவிங்களா, பூமர் ஆக்கிட்டீங்களா என்ன? ஓகே, ஸோ நம்ம வருத்தப்படாமல் நேரடியாக மேலே போயிட்டு குச்சி உள்ள மடக்கி தட்டுமே ஃபென்ஸை எடுத்து மடக்கி தட்டுவோம். ஓகே, ஃபென்ஸை எடுத்து மடக்கி தட்டு மடக்கி தட்டு. ஓகே, ஸோ இது வச்சாச்சு. இழுத்து கண்டுமா இங்கே ரைட்டாக இருக்குது, இங்கே ஓடுது. ஒரு வேளை இது வீடோட பேட்டர்னுங்க. இதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்து வேணுங்கடா. ஐயோ, நம்மளே இப்படி கட்டு, நம்மளே இப்படி அசியமாக விடுமே. பரவாயில்ல விட்டத்தள்ளவா. காய். ஸோ நம்ம இப்போ நேரடியாக இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா, இங்கே தான் நம்ம படி வைக்கிறோம். ஆமாம், இங்கே தான் படிக்கிறோம். ஸோ லேடர் செய்யணும். லேடரை காணும். ஸோ நம்ம இப்போயே வந்து பொறுக்கிட்டு வந்துடுவோம். தப்பு பொறுக்கிட்டாலும் வரக்கூடாது. நம்மள்ட்ட கிராஃப்டிங் டேபிள் இருக்குது. கிராஃப்டிங் டேபிள் வேணாம், நம்மள்ட்ட ஸ்டிக்கே இருக்குது. இதை வச்சு மசாலா வலையை போட வேண்டியதானே. அதை விட்டு எதுக்கு போய் வீட்டிலேருந்து ஆனால் செஞ்சு தான் ஆகணும். ஏன்டா கேட்டிங்கன்னா, லேடர் எப்படி செய்கிறது அருவாளி மாரி. இட்ஸ் ஓகே 50 ஏணியெல்லாம் வேணாப்பா. ஒரு 30 இல்லை, ஒரு 6 போதும். ஸோ இப்போ நம்ம நேரடியாக வந்துட்டு ரொம்ப இருட்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நடுக்கத்திலே ஒரே இருட்டாக இருக்குது, கண்ணு தொல்லை அப்படின்ற மாதிரி இருக்கேன். எவ்வளோ இருட்டாக இருக்கே, பிடிச்சி விட்றா. ஓகே உடச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இங்கே வந்து இதை வைப்போம். இதை வச்சுட்டு அப்படி மாதம் இங்கே கதவு போட்டு இது நம்ம வர்றவே. ஓகே, நல்லா பார்த்துக்குங்க. இதை நம்ம வந்து ஷார்ட்கட்டு சும்மா வீட்டுக்கு அப்படியே வந்து வச்சுப்பா, யாரையும் தெரிய போகுது. ஸோ வீட்டுக்கு வந்து ஷார்ட்கட்டு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு கட்டனோட இது இப்படி ஃபேஸிங் பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா நேராக இருக்குது, இந்த மாதிரி இருக்கணும். அதே வந்து தலையிலே இருந்தால் தப்பு. ஸோ இப்போ நம்ம நேராக இதை வந்து எங்கேடா இது இங்கே இருக்குது.
ஸோ என்னது இது காணோம். இப்போ நான் எதுக்கு இங்கே வந்தேன்? டார்ச் வேணும்னு. ஆனால் டார்ச் இருக்கு. ஓ இது இங்கே கண்ணாடி வைக்க. ஓகே ஸோ இப்போ இங்கே உடச்சிட்டு போவோம். 1 2 ஓகே வந்துட்டேன். ஓடுற தம்பி. ஓகே ஸோ நம்ம இப்போ கண்ணாடி வைக்க போகிறோம். கண்ணாடி வந்து 1 2 3 4 ஓகே 4 to 4 அடிச்சாச்சு. இது ஓகே. இப்போ நான் வந்து சொட்டை அடித்த இடம்லாம் வந்து இது வைக்கணும். இந்த ட்ராப் டோர். ஓகே ட்ராப் டோர் தான் செய்ய வந்தேன். ஓகே ட்ராப் டோர் ஓகே ட்ராப் டோர் இங்கே இருக்குது. 8 10 நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. 8 4 தேவைப்படுது. ஓகே இப்போ ரைட்டாக இருக்குது. ஸோ இப்போ இங்கே 1 2 1 2 ஓகே 1 2 1 2 வைண்ட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே 1 அங்கே எத்தனை மட்டும் எடுத்துருக்கோம்? 2 பிளாக் எடுத்துருக்கோம். இங்கே 2 1 2 ஓகே வச்சாச்சு. ஃபைனலி இப்போ இங்கே வந்துட்டு இது இங்கே வச்சுட்டு சாத்தணும். இங்கே வச்சுட்டு இதை இங்கே சாத்தணும். இப்படி வச்சு சாத்திடுங்க. சாத்திட்டு அதோட இங்கே போயிட்டு இங்கே வச்சு சாத்தணும். இப்படி வச்சிடலாம் பெட்ரு. அது இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்கும். அப்போ இங்கே வேணும்னா வந்து உங்களுக்கு நில்லுங்க, நானே வந்து சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போ மேலே போகிறோம். மேலே போய்ட்டு சொட்டை அடித்து வச்சா அழகாக இருக்குமா தெரியலையே. இது என்னமோ அழகாக இருக்க மாதிரி தான் எனக்கு. சரி நம்ம கீழே அப்படியே ஆக்கிடுவோம். உங்களுக்கு வந்து பிடிக்கலன்னா சொல்லிடுங்க. நான் அடுத்த வீடியோ திரும்ப வந்து இந்த விட்டு வச்சிட்றேன். ஐயோ ரூட் ஆகுதா? ஐயோ மேலே வர அநியாயமாக சொட்டை அடிச்சுமே. 3 நிமிஷம் கழிச்சு நான் வந்து தூங்கி எழுச்சிட்டு வந்துடுறேன். The next day. ஃபைனலி நானும் தூங்கி எழுச்சிட்டேன். தூங்கி எழுச்சி வந்ததுக்கப்புறம் என்ன ஜாமான் அப்படி கேட்டிங்கன்னா என்ன செய்யுது, டோர் செய்யணும். ஓகே இப்போ வந்து விட்டு எடுத்து வச்சுட்டு டோருக்கு ஆஃப் பண்ணுவோம். இங்கே அடுத்த டோரு. ஓகே டோரு இடா தம்பி டோரு காணும். அது இங்கே இருக்குது. ஓகே ஸோ நம்ம இந்த டோர் வச்சுக்கலாம். ஃபஸ்ட் இந்த டோர் வச்சுட்டு மேலே போயிட்டு நம்ம கிளாஸ் செஞ்சுருந்தா நான் போன வீடியோவில் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்? யூஸ் பண்ணனா இல்லையா? ஏதோ ஒரு வீடியோ நான் கிளாஸ் ஊருக்கு போட்டேன் நண்பர்களே. அப்போ நான் அதை இங்கே இருக்கு. பிளேன் செஞ்சிட்டேன். ஓகே நைஸ். நம்ம வீடு செய்கிறதுக்கு தான் அப்பயே வேலையை ஆரம்பிச்சிருக்கோம் அப்படி சொல்லிட்டு அடப்பாய்க்கலாம் நாசமாக்கிட்டேன். இட்ஸ் ஓகே நம்மள்ட்ட அன்லிமிட்டட் இருக்குது. நல்ல தடுக்கி விட்டு கீழே தான் விழுந்தேன். ஐயோ என்னடா வீட்டு மேலே வந்துட்டு கீழே தான் விழுந்தேன்ற அப்படி கேட்டிங்கன்னா அதெல்லாம் அப்படி தான். நானே ஒரு நானே ஒரு போக்லன்ஸு, நானே ஒரு ரோமனு, ரொம்ப பலசாலியானாலே. ஸோ இதான் கைஸ் நம்ம இந்த வீடு. ஸோ உங்களுக்கு வேணும்னா சுற்றி முற்றி சாப்ளிங் கூட வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் நான் வந்து கீழே போய்ட்டு வீட்டை வந்து ஷியரை பொறுக்கிட்டு வந்து சாப்ளிங் எடுப்போம். ஓகே நேரடியாக நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. இதாங்க நம்ம பழைய வீடு. இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த வீட்டை விட்டு நம்ம போயிடுவோம். ஸோ நான் இந்த வீட்டை மாற்றுறது உங்களுக்கு வந்து காட்டணுமா வேணாம் சொல்லிட்டு மறக்காம கம்மியில் சொல்லிடுங்க. இல்லாட்டி நான் வந்து ஜாமான்லாம் ஆஃப்லைன்லேயே எடுத்து வச்சிருவேன் உங்களுக்கு. ஸோ அப்போ நீங்கள் பார்க்குறவங்களுக்கு போர் அடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் ஆஃப்லைன்லேயே எடுத்து வச்சிடறேன், அதான் பெட்ரு. ஸோ இப்போ நம்ம நேரடியாக என்ன பண்ண போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா டெக்கரேட்டிவ்க்கு இந்த பச்சை பச்சைன்னு இருக்குது தெரியுமா, இந்த இலையெல்லாம் வெட்டுவோம். நம்ம தான் நட்டு வச்சோம். வளர்த்தவன் வெட்டுறதுக்கெல்லாம் தப்பு இல்லை தம்பி, அதை புரிஞ்சிக்கலண்ணா நீ தாண்டா மட கம்பி. ஓகே நல்ல தத்துவத்தோட ஒரு பாட்டை படியாச்சு நம்ம வெர்ஷனில். ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஓகே எடுத்துட்டேன். மேலே ஒன்று இருந்துச்சு, அதை தான் இப்படி ஜம்ப் பண்ணி எடுத்தேன். ஓகே ஸோ இப்போ அடுத்துக்கிட்ட இதையும் வந்து சொட்டை அடிப்போம். ஃபைனலி நானும் இந்த மரத்தையும் சேர்த்து வழுக்கி ஆக்கிட்டேன். இந்த மரமும் வழுக்கி ஆயிடுச்சு, வெறும் கட்ட மட்டும் தான் இருக்குது. ஓகே ஸோ நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேரடியாக அந்த வீட்டுக்கு தான் போக போகிறோம். இங்கேருந்து அங்கங்கே ஏறி போக ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இங்கே படி மாதிரி இருக்கே, இதை கவனிச்சிருக்கலாம் நண்பர்களே. இதுவே நம்ம படி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதை மண்டை மேலே உள்ள கொண்டையே மாட்டே குமாரி அப்படின்ற மாதிரி தான் எனக்கே இருக்குது. ஓகே ஸோ இதை நம்ம இங்கே வச்சுட்டா இப்படி ஏறி வந்துக்கலாம். என்ன ஒரு டெக்னிக்கு. ஓகே ஸோ நம்ம இப்போ நேரடியாக ஓகே இப்போ இங்கே செடி வைக்கணும். ஐயோ தப்பாக வச்சுட்டேன். ஓகே தப்பாக வச்சா பரவாயில்ல. இப்போ நம்ம கீழே வைக்கணும். கீழே வச்சுட்டு இப்போ தான் என் வடக்குன்னு காடி ஓட்டிகிட்டு இருக்கான். ஓகே ஸோ நம்ம இதை இங்கே வச்சுட்டு மாதம் அப்படி இப்படி வச்சுட்டு இதை நம்ம மைண்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வச்சிடலாம். இது எப்படி வர இருக்கா?
எனக்கு தெரியும் வர்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து இது இங்கே வச்சுட்டு நேரடியாக வந்து இங்கிட்டு போய் இதையும் அதே மாதிரி எடுக்கணும். எடுத்துகிட்டு அப்படியே மாதம் வந்து இது இந்த இந்த குச்சி உள்ள மடக்கி தட்டு எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸை பார்த்து குச்சி உள்ள மடக்கி தட்டு அதுக்கு நம்ம வச்ச வேறு பார்த்தீங்களா காய்ஸோ. நம்ம இப்போ நேரடியாக இதை சுற்றி வந்து இப்போ இதை வச்சு தான் கீழே கவர் பண்ணோம். நம்ம மேலே தான் வந்து மின்னுக்கு மட்டும் தான் கவர் பண்ணோம். மழை வந்துருச்சியா? ஐயோ மழை நிப்பாட்டுங்க கடவுளே. கடவுளுக்கு நம்ம சொன்னது கேட்டுச்சு நண்பர்களே. கடவுள் மழையை நிப்பாட்டிட்டாரு. ரொம்ப பரமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஷாப்பிங் அடிச்சிருக்கேன் போடு வர்ற மாதிரி. ஓகே நம்ம இப்போ வீட்டு மண்ணுக்கு டெக்கரேஷனுக்கு சும்மா இந்த மரத்தை நட்டு வச்சுக்கலாம். எப்படி வர்ற மாதிரியா என்ன ஒரு பிளான் பார்த்தீங்களா? ஸோ இதான் கைஸ் நம்ம வீடு வர்ற மாதிரி இருக்குல்ல, செம்மையாக இருக்குல்ல, மாசாக இருக்குல்ல. ஒரு மிடில் ஹவுஸ் இது, ஒரு நம்மள மாதிரி பிகினர்ஸ் ரைட்டாக ஞாபகம் வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்மளுமே பிகினர்ஸ்க்கான ஹவுஸ் இது. ஸோ அதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ நான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இதோட முடிச்சா கேட்டிங்கன்னா இந்த வீட்டு மேலே வந்து நான் எக்ஸ்ட்ரா டெக்கரேட்டிவ் ஒரு விஷயம் வைக்கலான்ட்டு இருக்கேன். அது நீங்கள் வைக்கலாம்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் சொல்லிடுங்க. அடுத்த வீடியோ வச்சிடலாம். அது என்னன்னு இப்போ நான் வெளியே போய் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே ஸோ இங்கே கட்டவே ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து இப்படி வந்துட்டோம். இப்போ இது மேலே ஐயோ இல்லைங்க நான் உங்களுக்கு ஏரியா காட்டுறேன்னே. மேலே போட தம்பி மேலே போ. ஓகே இப்போ இது மேலே நான் வந்து இது வைக்கலான்ட்டு இருக்கேன். புகையா என்ன பேர் சொல்கிறேன்? ஐயோ என்னமோ வருங்க நல்லாயிருக்கும். ஸ்டோன் வச்சு தான் செய்வாங்க. அதுவே இது இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டு சரி நான் உங்களுக்கு செஞ்சே காட்டுறேனே. ஒன்று ரெண்டு. ஓகே இப்போ வந்து மேலே வந்து நான் போய் அந்த இது வீட்டில் இருக்கும் அதை போய் எடுத்துகிட்டு வரேன். ஐயோ போச்சு சாப்பிட்றேன் பரவாயில்ல. செத்து போனால் நேராக வீட்டுக்கிட்ட டெலிபோர்ட் ஆகிடலாம். ஓகே செத்து போயிட்டேன். ஓகே நேரடியாக வீட்டுக்கு வந்துச்சு. இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உட்டு ஜாமான்கள் என்னங்க இது உட்டு ஜாமான் காணோம் தம்பி. எங்கப்பா என்னோட ஜாமான்? இருக்கு இதுதான் இந்த ஸ்ப்ரூஸ் தான். இதை எடுத்துக்கிட்டு அப்புறம் கேம்ப் ஃபயர் எப்படி செய்யணும்? கோல் வேணும், ஸ்டிக்கு வேணும், உட்டு வேணும். இப்போ நம்மளுக்கு கோல் இருந்தால் இது செய்யலாம். கோல் இங்கே வச்சேன் இருக்குது. இது இங்கே வச்சுட்டு கேம்ப் ஃபயர் சரி முடியுது. ஓகே நானே ஒரு ப்ரோ பிளேயர். இவ்வளோ பெரிய மினு மண்டையில் ஏற்றி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ இப்போ நம்ம நேரடியாக நான் திரும்ப அங்கே மேலே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். 2000 years later. ஃபைனலி நானும் திரும்ப உடச்சி வந்துட்டேன். ஓகே ஸோ நம்ம வந்து இப்போ மைண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து 1 2 ஓகே ஹைட் போட்டாச்சு. இப்போ வந்து இதை வச்சுட்டு ஐயோ தம்பி சாவ போனேன். டே ஆமாடா தம்பி அமிச்சிரு. செத்து போயிடுவோம் போல். ஓகே நல்ல வேலை சாவலை. ஸோ போட்டு சாத்திடணும். இப்படி தான் செய்யணும். இப்போ வந்து இதை இங்கே வச்சுட்டு அப்படி இங்கே ஜம்ப்பு இங்கே வச்சுட்டு அப்படியே ஐயோ நான் அநியாயமாக மாட்டிக்கிறேங்க நண்பர்களே. அலப்புறம் சாகுதே பார்த்துக்குங்க கடைசியாக. ஐயோ உண்மையாக செத்துருப்பேன். நல்ல வேலை. ஓகே 1 2 3 விட தம்பி ஓகே வச்சிட்டேன். 1 2 3 நல்ல வேலை. இப்போ வந்து கீழே மைண்ட் பண்ணிட்டு 1 2 3 ஓகே விட்றா தம்பி. ஐ திங்க் சக்ஸஸ் தான் நினைக்கிறேன். எஸ் சக்ஸஸ். ஃபைனலி நானும் எதிர்பார்த்தது செஞ்சுட்டேன். ஸோ இதோட நம்ம இந்த கேமில் முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பாருங்க. நானும் ஃபைனலி பாருங்க கைஸ் நான் நினச்ச வீட்டே வந்து கட்டிட்டேன். நானே சொந்தமாக கிரியேட் பண்ண வீடு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஸோ இதோட நம்ம இந்த கேமில் முடிச்சேன்னு நினைக்கிறேன். ஓகே பாய் ஃப்ரம் ரோஹின் ப்ரோ பிளேயர் கேமிங். Bye.